வணக்கம். வெல்கம் பேக் டு வணக்கம் லக்சம்பர்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், நான் வந்து இந்தியாவிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பேரே பண்ணாத ஒரு விஷயம். இதை பற்றி நான் அவ்வளோவா ரீசர்ச்சும் பண்ணலை. இது வந்து லே ஆஃப். ஸோ இங்கே வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் லே ஆஃப்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப சாதாரணமாக ஆகிடும். நானுமே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்து 5 மந்த்ஸ்லேயே எனக்கு வேலை போயிடுச்சு. எப்படி ஜாப் போச்சுன்றதோட, இந்த ஜாப் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்றது தான் இம்பார்ட்டண்ட்டா இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். சப்போஸ் ஜாப் லே ஆஃப் ஆகுதுன்னா எப்படி பண்ணுவாங்க? அப்படின்ற இதுக்கு தெரிஞ்சுக்க நீங்க க்யூரியஸா இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அத இன்னொரு வீடியோல கவர் பண்ண ட்ரை பண்றேன். அப்ராட்ல ஒர்க் பண்ணணுன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவா இருக்கும். ஸோ இந்த கனவு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்மூத்தா அமையும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஜாப் தேடும்போது ரொம்ப எஃபோர்ட் போடுறதா இருக்கலாம். பட் ஆனா வந்து ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் அத தக்க வச்சுக்கிறதும் ரொம்ப டிஃபிகல்ட். சப்போஸ் நம்ம வெளிநாட்டில் இருக்கோம், நம்ம வந்து நமக்கு ஜாப் போயிடுச்சு, நம்ம ஜாயின் பண்ணி ப்ரொபேஷன் பீரியடில் இது நடக்குது அப்படின்றப்போ நமக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா 5 மாதத்தில் இல்லை 6 மந்த்ஸ் ப்ரொபேஷன் யூஸ்வலாக இருக்கும். ஸோ 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவங்க லே ஆஃப் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஜாப் போயிடுச்சு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால், நீங்கள் லக்சம்பர்கில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது அடம்கிட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ணுறது. இது நீங்கள் ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடம்ன்றது இங்கே இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு இந்த ஜாப் சர்ச்சில். மெயினாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த கவுன்சிலர்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஹெல்ப் பண்ண மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஜென்ரலாக வந்து ஓகே, எல்லா ஜாப்ஸுமே வெளியிலேருந்து கூப்பிட்டதுக்கு முன்னாடி இங்கே அடமில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜாப் போர்ட்டலுக்கு நமக்கு ஜாப் சீக்கராக இருக்கிறதுனால ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ அதனால் ஓகேன்னு சொல்லி நான் போய் ரிஜிஸ்டர் பண்ணேன். ஸோ இதில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு 1 ஜாப் போர்ட்டல் ஆக்சஸ் கிடைக்குது. 2 நமக்கு வந்து ட்ரைனிங்ஸ்க்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ நிறையா இங்கே நடக்கிற ட்ரைனிங்ஸ், ஆன்லைன் கோர்சஸ், லாங்குவேஜ் லேர்னிங் கோர்சஸ் இது எல்லாத்துக்குமே ரெடியூஸ்ட் ப்ரைஸ், இல்லை சில இதுக்கு வவுச்சர்ஸே கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ரீயாக கூட இதை வந்து கற்றுக்கலாம். அடுத்த விஷயம் நான் பண்ணது ஃபினான்சஸ். இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு 5 மந்த்ஸ்க்குள்ளே நடந்ததுனால நான் வந்து பெருசாக ரொம்பலாம் சேர்த்து வைக்கல. ஏன்னா நான் வந்த உடனே எனக்கு இமீடியட்டாக பெரிய எக்ஸ்பென்சஸ் நிறையா இருந்துச்சு. ஹவுஸ் டெபாசிட்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி நிறையா எக்ஸ்பென்சஸ் இருந்ததுனால நான் பெருசாக என்னோடய சேலரியில் ரொம்பலாம் சேர்த்து வைக்க முடியல. என்கிட்ட இருந்த சேவிங்ஸ் வச்சு என்னால் எவ்வளோ டைம் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தேன். பட் நான் வந்து ஹை ஸ்கில் விசாவில் வந்திருந்ததுனால என்னோடய டைம் 2 மந்த்ஸ் தான். ஸோ 2 மந்த்ஸ்க்குள்ளே நான் கண்டிப்பாக தேடி ஆகணும். அந்த 2 மந்த்ஸ் கவர் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காசு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுடைய ஃபினான்சஸை பாருங்கள். உங்களால் எத்தனை மாதம் ஓட்ட முடியும் அப்படின்றத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், நீங்கள் செலவு பண்ணுற விஷயத்தில் அன்னெசரியான விஷயம் எதாவது இருந்தால் அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறது, இல்லை இன்ஃபேக்ட் விட்டுறது பெட்டர். வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நான் கிட்டத்தட்ட 12 இயர்ஸாக படித்து முடிச்சதுலேருந்தே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கெலாம் வந்து நிஜமாகவே ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒர்க்குக்கு போகாமல் லீவ் போட்டதுன்றது ரொம்ப கம்மி. ஸோ அது மாதிரி ஒர்க் இல்லாமல் வீட்டில் இருக்கோம் அப்படின்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இந்த ஒரு சிச்சுவேஷனில் நான் அப்செட் ஆகி இருந்தேன்னா என்னால் அடுத்த விஷயம் செய்ய முடியாது. ஸோ அதனால் என்னால் எவ்வளோ மோட்டிவேட்டடாக என்னை வச்சுக்க முடியுமோ அதை வந்து நான் ட்ரை பண்ணேன். பட் என்னை தவிர்த்து என்னோடய ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா என்னால் அடுத்த ஜாப் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ப்ளஸ் அதுக்காக நான் வந்து ப்ரிப்பேர்டாகவும் இருந்திருக்க மாட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு நெட்வொர்க்கை நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்களுடைய சப்போர்ட் மூலமாக இந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரலாம். ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ், இல்லை ஆன்லைன் ரிமோட் ஜாப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். இல்லை நம்ம இனிமேல் கார்ப்பரேட்டில் வேலைக்கு போவேனா, இல்லை நம்ம ஆண்டர்ப்ரனராக ஆகணும், இல்லை ஃப்ரீலான்சராக ஆகணும் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ கண்டிப்பாக கம்பெனியில் தான் போய் வேலை செய்யணுன்றது இல்லை, ஃபுல் டைமாக வேலை செய்யணுன்றதும் இல்லை. ஸோ நமக்கு நம்மளோட ஸ்கில்ஸ் வச்சு என்ன வேலை கண்டுபிடிக்க முடியுமோ அந்த விஷயத்தை நம்ம செய்யலாம். 3வதான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெளியே போய் ஈவெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணி மற்றவங்கள மீட் பண்ணுறோம், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடும். ஏன்னா இங்கே நிறைய ஜாப்ஸ் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணி, இல்லை என் டீமில் ஓப்பனிங் இருக்குது, உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேட்டு நிறையா ஜாப்ஸ் வரும். இது நிறையா வந்து நம்ம ஆன்லைன் போர்ட்டல்ஸில் பார்க்க மாட்டோம். ஸோ இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெட்வொர்க்கை பெருசாக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து ஜாப் சர்ச் இல்லை ஜாப் சேஞ்ச் இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்த புதுசு
புதுசுன்றதுனால பெருசாக எனக்கு நிறைய பேரை தெரியல. ஸோ நான் அந்த டைம் பீரியடில் லிங்க்டின் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். ஸோ அப்போ ஆரம்பித்த ஒரு விஷயம் தான். ரொம்ப ஆக்டிவாக என்னோடய ஃபீல்டு ரிலேட்டடாக நான் நிறையா லிங்க்டினில் போஸ்ட் பண்ணுவேன். ப்ளஸ் என் ஃபீல்டு இல்லாமல் மற்ற ஃபீல்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக போவேன். ஸோ இந்த மாதிரி இப்போது ஒரு 2 இயர்ஸில் நான் ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். பட் நான் வந்த புதுசில் எனக்கு அவ்வளோ பேரை தெரியாது. இந்த ஜாப் சர்ச் மூலமாக நான் நிறையா பேரை மீட்டும் பண்ணேன். ஸோ நான் அட்வைஸாக கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து, நீங்கள் நெட்வொர்க்கிங்கன்றதை இங்கே வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேரை கனெக்ட் பண்ணுங்கள். சும்மா லிங்க்டின்ல ரிக்வெஸ்ட் ஹாய் ஹலோன்னு அனுப்பாமல் ஜெனுவினாக எதனால கனெக்ட் பண்ணுறீங்க, அவங்க என்ன ஒரு விஷயத்துக்காக கனெக்ட் பண்ணுறீங்கன்ற ஒரு மெசேஜோடு அனுப்புனீங்கன்னா ப்ராபப்ளி அவங்க ஆக்செப்டும் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் ஒரே ஃபீல்டில் இருக்கிறவங்கள்ட்ட நிறையா கனெக்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் இங்கே இருக்கீங்க லோக்கல்லனா ஈவெண்ட்ஸ் நிறையா அட்டென்ட் பண்ணுங்கள். இந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 3 முக்கியமான விஷயம் இல்லை டேக்அவேஸ் அப்படின்னு நான் சொல்லணுன்னா, 1 வரம் இது 6 மந்த்ஸ் சேலரி கண்டிப்பாக வந்து சேர்த்து வச்சுட்டு வாங்க. ப்ளஸ் ப்ரொபேஷன் பீரியடை ரொம்ப லைட்டாக எடுத்துக்காதீங்க. இந்த ப்ரொபேஷன் பீரியட் முடிக்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த இது எனக்கு நடந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நான் டிஸ்கஸ் பண்ணப்போ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ப்ரொபேஷன் பீரியடை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. இன்கேஸ் அப்படி ஒரு விஷயம் நடந்தால் மென்டலி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ஃபினான்ஷியலி ப்ரிப்பேர்டாக இருக்கணுன்றது தான் நம்மளால் பண்ண முடியும். நடக்கிறது நடக்க தான் செய்யும், அதை நம்மளால் மாற்ற முடியாது. பட் இதுக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே நெட்வொர்க்கிங்கன்றத பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃபாகவே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடையும் பேசுங்க, பழகுங்க, நெட்வொர்க் பண்ணிக்கோங்க ப்ரொஃபஷ்னல் சிச்சுவேஷனில். இது தவிர்த்து இன்னொன்றுன்னு என்ன கேட்டிங்கன்னா, ஆன்லைன் ப்ரெசன்ஸ். லிங்க்டின்ல எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ப்ரொஃபைலை பில்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து கண்டினியூஸாகவே நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். இதுலேருந்து எனக்கான ஒரு டேக்அவேன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, லைஃப்பில் எனக்கு எப்பயுமே வந்து ஜாபுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினாவே வச்சுருந்தேன். பட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அது வந்து எனக்கு அந்த ஒரு ஒப்பீனியன் நான் மாற்றிக்கிட்டேன். வேலைன்றது முக்கியம், நம்ம காசுன்றது தேவை. பட் வேலை தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு ஒப்பீனியனை நான் மாற்றிக்கிட்டேன். இப்போதைக்கு என்னை கேட்டிங்கன்னா, நமக்கு சர்வை பண்ணுறதுக்கு காசு வேணும். காசுன்றது நம்ம வேலை மூலமாக கற்றுக்கலாம். பட் இன்றைக்கி ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை இல்லை, நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வேலை தேடணுன்னா கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட் போடுவேன். எப்படி செய்யணுன்றது தெரியும். ஸோ இது வந்து இதனால கஷ்டப்பட்டு ரொம்ப அப்செட் ஆகி நம்ம பேசாமல் இந்தியாவுக்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வராது. பட் ஆனால் இது எல்லாமே எனக்கு இனிஷியலாக இருந்துச்சானா ஆமான்னு சொல்லுவேன். ஏன்னா இந்தியாவுக்கு போனால் நமக்கு எல்லா விஷயமும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் என்றைக்குமே எந்த ஒரு கஷ்டம் வரும் எதுவுமே நமக்கு தோன்ற ஒரு விஷயம். பட் ஆனால் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறது தான் லைஃபே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வெளிநாட்டுக்கு வரதுக்காக ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரிசர்ச்சில் இதையுமே ஒரு வீடியோவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.